பார்த்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும். ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையும் பார்த்து. The last few months has been very very busy. Master Chef shoot போயிட்டு இருக்கு and you are also very very busy. வீட்டுக்கே வரலையே நீ. Lot of travel, but it's very exciting and I can't wait for you all to watch Master Chef India Tamil. We've had some fantastic time shooting there. So இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு பண்றதால இன்னைக்கு வந்து உனக்கு பிடிச்சதா ஒன்னு பண்ணிருக்க போறேன். இட்ஸ் மொச்சை பருப்பு போட்டு ஒரு பொங்கல். சபாஷ். இப்ப சீசன் வேற ஆல்மோஸ்ட் எண்ட் தான். பட் ஸ்டில் நம்ம இவர் இருக்காரே காய்கறி எல்லாம் கொடுக்கறவர். I told him to get such tender ones. பச்சை பச்சேன்னு நல்லா இருக்கும் மொச்சை பருப்பு. அதனால probably I should dedicate this whole episode to our vegetable by Mr. Annamalai. Very good. அதனால இது வந்து இங்க வச்சிருக்கேன் பாரு. இது வந்து 1 கப் அரிசி, பச்சரிசி, பாதி கப் பாசி பருப்பு. ஓகே. அது வந்து இது பாதி பருப்பு. இது எவ்வளவு பச்சையா இருக்கு பாரு. அது அப்புறம் of course all this I'll tell you ஜீரகம், மிளகு. இது வந்து பாரு இது ஒரு டீஸ்பூன் தாராளமா சொல்லலாம். இது பத்தியா தேங்காய். இது வந்து கொப்பரை இருந்தா சரி, அப்படி இல்லாட்டா நம்ம ட்ரை தேங்காய் அதை கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, கொத்தமல்லி உனக்கு பிடிக்காதது ஸ்டில். அப்புறம் பாரு இந்த ஒரு லைன் நினைவிருக்கா உனக்கு? கால்கட்டால இருந்து வாங்கிட்டு வந்தேன். அதை புழிஞ்சு வச்சிருக்கேன். கோந்தோராஜ் லெமன். எது பேரு? கோந்தோராஜ் லெமன். such a wonderful one. இது வந்து இது வந்து இல்ல, நீங்க லைட்டா இப்படி ஸ்கிராட்ச் பண்ணிட்டோ நம்ம கையை மூந்து பார்த்தாலே இதுக்குன்னு ஒரு தனி வாசனை இருக்கும். இட்ஸ் நாட் அ டிபிக்கல், அதாவது அந்த சிட்ரிக் வாசனை தான், நல்ல லெமன் வாசனை. பட் அதுலயே நல்ல ஒரு தீர்ந்த ஒரு வாசனை அப்படின்னு சொல்லலாம். வாசனை சரி, நான் அதை இதுவே போட்டு வச்சிருக்கேனே. நார்த்தங்காய் குழம்பு பண்ணி நல்லா இவ்வளவு வச்சிருக்கேன். நீ நிறைய எடுத்துட்டு வந்த ஒன்னே ஒண்ணு நீ உனக்கு கொடுக்கறதுக்கோசரம் நான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பண்ணணும் சொல்லு பாப்போம். பாரு, இது முதல்ல வந்து just adding ghee. எண்ணெயும் இதுவும் போட்டிருக்கா. பட் எனக்கு அது பிடிக்கிறது இல்ல. I have only ghee. அது சொல்லு. அதுதான். சோ இது நெய் நல்லா சூடாயிடுது. இது வந்து கடுகு, கடுகு, மஞ்சப்பொடி அண்ட் கொஞ்சோண்டு பெருங்காயம். ஆஹா. அப்ப இது வந்து ஆக்சுவலா அதான பார்த்தேன், இன்னும் எடுக்கலையேன்னு பார்த்தேன். சோ கடுகு 1 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் சுமார் பிஞ்ச். அதே மாதிரி மிளகு, மஞ்சப்பொடி. அப்புறம் யூ ஆட் திஸ் 1 டீஸ்பூன் மேல இருக்கும் மிளகு. இல்ல மிளகு கம்மி தான். சீரகம் 2 டீஸ்பூன் இருக்கும் தாராளமா. அத சொல்லு. பாரு இவ்வளவு வாசனை வந்து. இது வந்து ஆக்சுவலா இது வந்து கர்நாடகால பண்றாங்க நிறைய. திஸ் இஸ் அதுவும் அவளுக்கு வந்து throughout the year you get the throughout the year ன்றதோட இப்போ இந்த டைம்ல வந்து அந்த மொச்சை அந்த அவர ஃபெஸ்டிவல்னே தட் happens. பாரு பச்சை மிளகாய் பாரு போடு. பாரு என்ன ஸ்டைலா கட் பண்ணிருக்கேன் பாத்தியா. அந்த மொச்சை ஃபெஸ்டிவல்ன்றது அந்த பக்கம் அந்த ஸ்ட்ரீட்ல வந்து பக்கம் எல்லாம் எவ்ரிதிங் டு டு வித் மொச்சை இன்க்ளூடிங் ஐஸ்கிரீம், அல்வாவும், மொச்சைல அல்வா, மொச்சைல வடை எல்லாம் they make it fantastic. பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். அப்புறம் மாதிரி இஞ்சி ஒரு 2 இன்ச் பீஸ் வச்சு சின்னதா கட் பண்ணி. அப்புறம் வந்து பெஸ்ட் என்ன தெரியுமா, இது வந்து தேங்காய் நல்லா ட்ரை கொப்பரை இருந்தால் போடலாம். இல்லாட்டாக்கா இது கொஞ்சம் ட்ரை பண்ண தேங்காய் இருக்கு பாரு, அதை வந்து கொஞ்சம் வறுத்துட்டு வாசனை வந்து பாரு ஒரு கிச்சடி மாதிரி. பட் சச்ச ஒரு ஹெல்த்தி ஒன். அதுக்கப்புறம் வந்து பாரு பாசி பருப்பை வறக்கணும். இந்த பாசி பருப்பு அரிசி ரெண்டுமே கொஞ்சம் ஊற வச்சுட்டு நல்லா களைஞ்சு க்ளீன் பண்ணிட்டு ஐ சோக் இட் ஃபார் அபவுட் மேபி half an hour. அப்புறம் நல்லா வடிய போட்டேன். அப்புறம் இப்போ முதல்ல பாசிப்பருப்பை வறுத்துக்கிறேன். அது ஒரு வாசனை வர மட்டும். அது சித்த செவக்கும். ஆமாம். இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். நல்ல வாசனை. அந்த பாசிப்பருப்பு வாசனை வந்து கொஞ்சம் செவக்கலாம் பாசிப்பருப்பு. அப்புறம் வந்து அரிசியை போட்டுக்கிறேன். பச்சரிசி. Maybe you can try with your indigenous rice also. இது நான் இன்னைக்கு போட்டுக்கிறது பாசிப்பருப்பு. அது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி வந்து. Probably you should soak for some time. இதே நான் ஒரு 6 மணி நேரம் soak பண்ணிருக்கேன். அதுனாக்க you should probably soak for about 1 hour or something. இதுல இன்னும் உப்பு ஆட் பண்ணலாம்.
பாரு இப்போ வந்து I'm adding the அவரமடி. ஸோ இதுக்கு நான் மெஷர்மெண்ட் திருப்பி சொல்றேன். நீ போடு. ஒரு கப் அரிசினா அரை கப் பாசி பருப்பு, அரை கப் மொச்சை. கரெக்ட். ஓகே. அவரமடி அதேதான். இதுல வந்து இதையும் போடுறேன். எது முந்திரி பருப்பு. ஓஹோ, எல்லாம் போட்டு ஆக்சுவலி 1 pot மாதிரி தான் இது. இட்ஸ் சோ நைஸ். நம்ம பொங்கலே 1 pot தான. அது மாதிரி இது பாரு காய்கறி எல்லாம் போட்டு நம்ம கிச்சடி எல்லாம் பண்ணுவேன். நீ சொல்றது ரைட் தான். இதுல தாளிக்கிறது கூட கிடையாது. ஏன்னா முதல்ல தாளிச்சு இல்ல வாட் ஐம் சேயிங் இஸ் பொங்கலுக்கு கடைசில தாளிப்போம்ல. அது நான் கூட இப்ப நான்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன்ப்பா. ஐடியா குடம் ஆச்சு. குடம் தான் கரெக்ட். இப்ப பாரு இதையும் போட்டு உப்பு கொஞ்சமா போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நல்லா 6 கப் தண்ணி அளந்து வச்சிருக்கேன். இப்போ டோட்டலா வந்து 1.5 ஒரு அரை வச்சுக்கோ 2 கப். ஆமா 2 கப்புக்கு 6 கப் தண்ணி. 6 கப் தண்ணி 1:3 தாராளமா வைக்கலாம். போட்டு என்ன 2.75 விசில் இல்ல, இது வந்து ஒரு விசில் ஃபுல்லா விட்டுறணும். ஐயோ ஆரம்பிச்சிட்டியா? இல்லம்மா பொங்கலுக்கே நானா அப்படி பண்ணுவேன் தெரியுமா. இட்ஸ் நாட் ஐ டோன்ட் டு 3 விசில் 4 விசில் வச்சு நல்லா அம்மா இங்கே உட்காந்துட்டு உட்காந்து இருப்பாங்க. நல்லா அதுவும் வில்லுருண்ட மாதிரி ஆயிடும். நல்லாவே இருக்காது. சாதத்தோட உருவே தெரியாது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. When are you adding that கொத்தமல்லி? அது கடைசியில. ஆமா பாரு இதை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணவே கூடாது ஆக்சுவலா. ஹலோ நீ தான் பண்ணிருக்க. நோ நம்ம பவர்ஃபுல் ஹெல்பர்ஸ் டன். இப்போ வந்து கொஞ்சம் இப்போ போடு. இப்போ கொஞ்சம் லேசா யூ see the thing then you put it. ஆமா பண்ணிட்டு எத்தனை விசில்? இப்போ ஒரு விசில் ஃபுல்லா விட்டுட்டு அடுத்த விசில் ஆரம்பிக்கிறது பாரு ஒரு செகண்ட் விட்டுட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிடும். அவ்வளவுதான். வெரி குட். மேபி 1.25 விசில் வெச்சுக்கோ. சோ எலுமிச்சம்பழமும் இதுல போடல கடைசில. வெரி குட். ஓகே சூப்பர். சோ வெயிட் பண்ணலாம் விசில். நீ சொன்ன மாதிரி விசில்லாம் வந்து இப்ப நல்லா அடங்கிடுச்சு. விசில் போடுது ராகேஷ் ஓட போடுது. வெரி குட். மச்சி கப்பாத் போடு. பாப்பாரு எப்படி இருக்கு பாத்தியா? ரொம்ப குழையவும் இல்லை. இந்த பருப்பும் பாரு கரெக்டா இருக்கும். இல்லாட்டா கூழா போயிடும் அது. வாவ், என்ன இன்னும் உன்னோட பொன் மொழிகளை வந்து உடுக்கலையே நினைச்சிருந்தேன். இது வரைக்கும் எதுவும் சொல்லலையே. கூழாங்கிறதுக்கா நான் என்ன பண்றது சொல்லு ராகேஷ். நான்லாம் சின்ன வயசுல இருந்தே ஒரே மாதிரி எல்லாத்தையும் கேட்டு வளர்ந்தவா. அதனால எனக்கு அதெல்லாம் தான் வருது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னாக்க இதுல பாரு கொஞ்சம் சீரக பொடி. சபாஷ். 1 டீஸ்பூன் சொல்லலாம். 1 டீஸ்பூன் தாராளமா சொல்லலாம். அது பட் இந்த சீரகமும் தாளிச்சிருக்க இல்லையா? தாளிச்சிருக்கேன். அப்புறம் பாரு உனக்கு பிடிக்காதது பட் ஸ்டில் திஸ் ஹேஸ் டு பி தேர். நான் ரொம்ப நிறைய போடல. இவ்வளோ போட்டுட்டு நிறைய போடல. அப்புறம் பாரு நீ வந்து வாங்கினது எலுமிச்சம்பழம் கோந்தோராஜ். அது என்ன பேரு? கோந்தோராஜ். அதுவும் வச்சிருக்கேன். அதுலனா ரொம்ப சாறு இருக்காது. நான் சொன்னேன் அண்ணாமலை அவர் அழகா எடுத்துட்டு வந்தார். ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அது என்ன வாசனை தெரியுமா அதுக்கு? இது எலுமிச்சம்பழம் போட்டு ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இது வாண்டும் கொதிக்கவே வேண்டாம். நான் சும்மா சூடு ஏறதுக்கோசரம் கொஞ்சம் இது பண்ணிடுறேன். கொஞ்சம் எல்லாம் so that they all combine together. Where I am using the right word? ரொம்ப ரைட் தான். ஆமா. அப்புறம் கண்ட ஒரு நெய் பாவமா பார்த்துட்டு இருக்கேன். நானும் இருக்கேன். அதான் ஓடாத இருப்பேனா? அத சொல்லு. அது அப்புறம் கோச்சு கோராக்கே. ஓடு. எது எப்படி ஷாப் பண்ணமோ அப்படி ஷாப் பார்த்தா நல்லா இருக்கு. அதுக்கெல்லாம் தான் நம்ம கொடுத்து வச்சிருக்கோம். You are blessed. நான் வெயிட்டிங். மச்சி காபாத். உப்பு ஏதாவது ஒன்று வேற ஏதாவது போடணுமா? இல்லை ஒன்றும் இல்லை, எல்லாம் போட்டாச்சு. ஆனால் அடுப்பு அணைச்சிருமா? ஒரே ஒரு சொட்டு போதும். மச்சி காபாத். சாப்பிட்டு எப்படி இருக்கு பாரு. உப்பு தான் வேணுமா? சரியாக்கா? பர்ஃபெக்ட். இதுல அந்த பச்சை மிளகாவோட காரம், அந்த எலுமிச்சம்பழத்துக்கு அந்த கோந்தராஜ் லெமனுக்கு இருக்கிற வாசனை,
and அந்த தேங்காய் நீ பல்லா ஆட் பண்ணிருக்கிறது கீத்தா நாட் ஈவன் பல்லா அது கீத்து வந்து தின்னா இருக்கணும் இவ்வளவு பெருசு. நான் கூட நினைச்சேன் ஃபர்ஸ்ட் பல்லா பழம் பட் தட் wouldn't good. ஆமா would be good at இது எல்லாத்தோடையும் அந்த மொச்சையோட வாசனை was just fantastic. ரொம்ப நல்லா இருக்குமா. இல்ல ஒரு கொத்தமல்லி ஜாஸ்தி கூட தெரியல பாரு அதுல. அது ஊற வரதான் தெரியும். ஊறலாம் ஒண்ணும் தெரியாது பட. உப்புலாம் வேண்டாமே. Perfect. Go ahead, try this very interesting seasonal recipe. Na உங்களுக்கு இன்னும் last few weeks அவ்வளவுதான் இருக்கும் நம்மளுக்கு. பட் கர்நாடகா it's such a wonderful lima beans ன்னு அது பேரு. கரெக்ட் தானே? எங்கேயோ போயிட்டேன்டா மாஸ்டர் ஷெஃப் அவனோட சேர்ந்து எங்கேயோ இங்கிலீஷா பொழக்கறேன் நான். ஆமா ரொம்ப. So go ahead, try this recipe. We will see you in another episode of Ammavum Naanum. Cheers. Bye. Bye.